ஒன்றும் இதுக்கு 500 கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் மாசனே நிற்கும், ஒரு 5-6 இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டதுல ஒரு பூடகமா ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு, ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது? 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, படம் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா படம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவரோட நிறைய படம் பண்ணணும். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளவு சிறப்பு ஏற்படும். இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்க மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தியேட்டரை விட்டு போற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனை யோசிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவு பொறுப்பா அதை செய்யக்கூடாது. ஹீரோயின் மேடம், ஒரு கேள்வி. அதாவது நீங்க அருமையா நடிப்பீங்க, நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண முடியும், தமிழோட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துல வரவங்களாம் இங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸ் இங்கேயே அப்படி செட்டில் ஆயிடுவாங்க. நீங்க மட்டும் தமிழ்ல ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆமா, செலக்ட் பண்ணி தான் பண்றேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்ல இருந்து இல்லை, நான் பெங்களூரு. ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன். நான் தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டரா பேசுவேன். விஜய் சேது சார் படம் தலைவன் தலைவின் தலைப்பு டைரக்டர் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பத்தி நிறைய பேசுறீங்க, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆமா சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிட்டுனா கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்படிதான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். புதுசா வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை, அது இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்துல ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லியிருக்கோம் சார். முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவா சொல்றதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே, ஆனா சில சமயம் நம்மளா முடிவு எடுப்போம்ல, பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில சமயம் சண்டை போடலாம்னு தோணும். அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு, வேகமா இல்லாம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு. அதுவுமே அவங்களோட சொந்த இதுதானே முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியும். பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம். வேற கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு. விஜய் சேதுபதி சார், நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர், இண்டஸ்ட்ரி பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியும் சார்? இல்ல தெரியும். இல்ல என்ன சொல்றேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்ல அது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொல்றேன், அப்ப சொல்றேன். இல்ல என்னன்னா, படத்தில் நடிக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும், வசதிகள் இருக்கும். சண்டை போட்ட, இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனா இப்ப நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பா நடிச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்றீங்க. அது உங்க வாயில இருந்து வரக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்ப்போம். ஐயா இல்லையா, நான் இதுதான் அது முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபம் வந்து, நான் சொன்ன வார்த்தை நீங்க கவனிச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல 2 பேரும் ரொம்ப அழகா ஒரு பூ மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது. ரொம்ப அழகா மலர்ந்துச்சு. ஸோ இங்க வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சுக்காம இருக்குது. 2 பேரும் ஒன்னா புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் தலைமுறை ஒரு அற்புதமா படமா வளர்ந்து நிற்குதுன்னு அதை சொல்ல வருது. இது சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப எங்களை சுத்தி இங்க 2 பேரும் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா? 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியராஜ் சட்டம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுபதி செட் ஆகாது, நீங்க அவரோட படம் பண்ணு. அப்ப 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு. 2 பேரும் சமாதானம் கூட இல்லை, அப்படி ஒண்ணு சமாதானப்பட்டவர்களுக்கு ஒண்ணும் இல்லை. நடுவுல நிறைய பேர் நிறைய பேசிப்பாங்க, ஏதோ சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். ஆனா சொல்ல வந்த விஷயம் அதுல இல்ல. இப்படி இருந்தா நாங்க ரொம்ப நேசிச்சு ரொம்ப அன்பா அழகா ஒரு படம் பண்ணிருக்கோம்னு சொல்ல வந்ததுதான் அதை சொன்னது.